புலமைப் பரிசில் பெறுபவர்கள் பரீட்சை திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. மஹிந்தவின் வீட்டுக்காக பல மில்லியன் ரூபா நாடாளுமன்றத்தில் வெளியான தகவல். லட்சக்கணக்கான இலங்கையர்களுக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு. கொழும்பில் கிராண்ட் பாஸ் பகுதியில் துப்பாக்கிச் சூடு. பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கை. வாகன இறக்குமதிக்கான அனுமதிகள் ரத்து என வெளியான தகவல் அரசாங்கம் மறுப்பு. வடக்கு கிழக்கில் முப்படை வசமுள்ள மக்கள் காணிகள் சபையில் தமிழ் எம்பி கோரிக்கை. மன்னார் துப்பாக்கிச் சூட்டு விவகாரம் பாதுகாப்பு தரப்பினரை சாடிய செல்வம் எம்பி. பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் எடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. முன்னாள் ஜனாதிபதிக்கு வெட்கமில்லை கடுமையாக சாடிய அமைச்சர். 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமைப் பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான மேன்முறையீடுகளை இணையவழி ஊடாக சமர்ப்பிக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 27ஆம் திகதி முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் திகதி வரை இதற்கான காலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜே சுந்தர தெரிவித்துள்ளார். குறித்த பரீட்சை பெறுபவர்கள் நேற்று வெளியாகிய நிலையில் அதற்கமைய குறித்த பெறுபவர்களை www.dnets.lk என்ற இணையதளத்திற்கு பிரவேசித்து பார்வையிட முடியும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புலமைப் பரிசிலை பெற்றுக் கொள்வதற்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் 20,000 பேர் என்பதுடன் விசேட தேவையுடைய 250 விண்ணப்பதாரிகள் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அத்துடன் பாடசாலை அதிபருக்கு வழங்கப்பட்டுள்ள பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல் என்பவற்றை கொண்டு பாடசாலை பரீட்சை பெறுவேறு ஆவணத்தை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புலமைப் பரிசில் பரீட்சைக்கான மாவட்ட ரீதியான வெட்டுப்புள்ளி விவரங்களையும் பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதேவேளை கடந்த வருடம் இடம்பெற்ற புலமைப் பரிசில் பரீட்சையின் 3 வினாக்கள் கசிந்து சமூகத்தில் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் விஜயராம இல்லத்தின் பராமரிப்புக்காக 430 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். 2020ஆம் ஆண்டில் வீட்டை புதுப்பிக்க 33,80,892 ரூபாயும், 2022ஆம் ஆண்டு 3,85,000 ரூபாயும், 2023ஆம் ஆண்டு 18.336 மில்லியன் ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளது. லிப்ட் பொருத்துவதற்காக 150.9 லட்சம் ரூபாயும், ஜெனரேட்டர் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக 48,843,843 ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டில் மட்டும் இல்லத்தை பராமரிப்பதற்காக 383 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாகவும், 2024ஆம் ஆண்டில் 9,46,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் கதிர்காமர் வசித்த அந்த வீடு பின்னர் 1 ஏக்கருக்கு அதிகமான நிலப்பரப்பாக விரிவுபடுத்தப்பட்டதாகவும், அதன் அரசாங்க மதிப்பீட்டு மதிப்பு 3,127.84 மில்லியன் ரூபாய் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். விஜயராம வீடு 35,334 சதுர அடி எனவும், வீட்டின் மாத வாடகை 46 லட்சம் ரூபாய் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். இந்த ஆண்டு 3,40,000 இலங்கை குடிமக்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்க எதிர்பார்ப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற புதிதாக உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களுடனான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், இந்த ஆண்டு 3,40,000 இலங்கை குடிமக்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அத்தகைய நபர்களின் அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் தண்டனைகள் விதிக்கப்படும். 2024ஆம் ஆண்டில் 3,11,000 பேருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு குறித்த எண்ணிக்கையை 12% அதிகரிக்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் திட்டங்களை வகுத்துள்ளது. அதன்படி விதிமுறைகளை முறையாக நடைமுறைப்படுத்திய பின்னர் மக்களை வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக அனுப்ப வேண்டும் என்று கூறியுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அனுமதிகளை பெற சில நிறுவனங்கள் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தகவல் கிடைத்துள்ளது. கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் போலீசார் உத்தரவை பின்பற்றாமல் சென்ற கார் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடாத்தியுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காரில் இருந்த ஒருவருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த காரை கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவில் சோதனைக்காக நிறுத்த போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். ஆனால் காரை நிறுத்தாமல் தொடர்ந்து சென்றதால் பின் தொடர்ந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு வடக்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் மோட்டார் சைக்கிள் குழு சம்பந்தப்பட்ட காரை துரத்திச் சென்று துப்பாக்கிச் சூடு நடாத்தியுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட காரில்
சட்டவிரோத மதுபானம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் பதுளை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வாகன இறக்குமதிக்கு வழங்கப்பட்ட அனுமதிகளை ரத்து செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவல்களை பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ மறுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அமைச்சர் பெர்னாண்டோ அனுமதிகள் மூலம் வாகனங்களை இறக்குமதி செய்வது ரத்து செய்யப்படவில்லை என்றும், ஆனால் இந்த வாகனங்களை இறக்குமதி செய்வது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். வாகன அனுமதி சலுகையை ரத்து செய்யும் நிலையில் அரசாங்கம் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வாகன அனுமதிகள் தொடர்பாக நிரந்தர முடிவுகள் எதுவும் எட்டப்படவில்லை. அதே நேரத்தில் அதிகாரிகள் அல்லது தேவையான தகுதிகள் உள்ளவர்கள் சலுகைகளை இழக்கக்கூடாது. முன்னைய அரசாங்க காலங்களில் இந்த சலுகைகள் வழங்கப்பட்ட போது நடவடிக்கைகளில் தவறான முடிவுகள் இருந்திருக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தரவுகளின்படி சுமார் 15,000 முதல் 20,000 வரை அனுமதிகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் பெர்னாண்டோ கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் முப்படைகளால் அபகரிக்கப்பட்டுள்ள காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என டெலோ அமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் முப்படைகள் மக்களின் காணிகளை அபகரிக்கும் விடயத்தை நிறுத்த வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் குறித்த விடயத்தை செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவை குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைக்கு அழைத்த விடயத்தை தாம் வரவேற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் வாசஸ்தலங்கள் தொடர்பில் அரசாங்கம் எடுத்திருக்கும் தீர்மானங்களையும் தாம் வரவேற்பதாக அவர் கூறியுள்ளார். இவ்வாறான அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்ந்தும் நடைபெற வேண்டும் எனவும் எதிர்வரும் தேர்தலுக்கான யுக்தியாக இந்த விடயங்கள் அமைந்துவிடக்கூடாது என்றும் அரசாங்கத்தை செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தினார். மேலும் தூய்மையான ஒரு திட்டத்தை முன்னெடுக்கும் அரசாங்கம் பலதரப்பட்ட விடயங்களில் கவனம் செலுத்தும் போதே இந்த திட்டத்தில் வெற்றியடைய முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னாள் துப்பாக்கிச் சூட்டில் 2 கொல்லப்பட்டமைக்கு பாதுகாப்பு தரப்பின் அசமந்த போக்கே காரணம் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னாள் துப்பாக்கிச் சூட்டில் 2 கொல்லப்பட்டனர். இவ்வாறான சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதுகாப்பு தரப்பின் அசமந்த போக்கே இந்த நிலைமைக்கு காரணம். இதுபோன்ற சம்பவங்களுக்கு நானும் இலக்காக்கப்பட்டிருக்கலாம். பழிவாங்கும் படலத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதன் மூலம் தூய்மையான இலக்கை நோக்கிய லட்சியத்தை அடைய வேண்டும். அரசாங்கத்தின் தூய்மையான இலங்கை என்ற திட்டத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த திட்டத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கவை. ஊழல்வாதிகள் யாராக இருந்தாலும் திணைக்களங்கள் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும். சில அதிகாரிகள் தன்னிச்சையாக செயற்படுகின்றனர். அவர்கள் அந்த அதிகாரத்தில் இருந்து மாற்றப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார். பிரித்தானிய மக்களுக்கு பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இந்த நிலையில் மணிக்கு 100 மைல் வேகத்தில் யோவின் புயல் வீசக்கூடும் என்பதால் பொதுமக்களை அவதானமாக செயற்படுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 100 ஆண்டுகளில் இதுபோன்ற ஒரு புயல் பிரித்தானியாவில் ஏற்படவில்லை என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்கொட்லாந்தில் நாளை வெள்ளிக்கிழமை தொடருந்து சேவைகள் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு தொடருந்து பயணிகளுக்கு மாற்று போக்குவரத்து சேவைகள் இருக்காது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பிரித்தானியாவின் இங்கிலாந்து, ஸ்கொட்லாந்து மற்றும் வேல்ஸ் முழுவதும் மஞ்சள் மற்றும் அம்பர் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. ஸ்கொட்லாந்தின் தலைநகரில் உள்ள பாடசாலைகள், அருங்காட்சியகங்கள் மற்றும் பூங்காக்கள் நாளை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புயல் காரணமாக நாளை அயர்லாந்துக்கு செல்லும் விமானங்களும் ரத்து செய்யப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிக்கு வெக்கம் என்பதொன்று இருக்குமானால் அரசு இல்லங்களிலிருந்து வெளியேற வேண்டும். ஆனால் இவர்களுக்கு வெக்கம் இல்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் பாரியார் ஆகியோரை பராமரிக்கும் பொறுப்பில் இருந்து நாட்டு மக்களை விடுவித்துள்ளோம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு கொழும்பு 5 பகுதியில் வீடு ஒன்று ஒதுக்கப்பட்டது. இந்த வீட்டின் நடைமுறை சந்தை பெறுமதி 2598.5 மில்லியன் ரூபாய்.
நடைமுறை மாத வாடகை கட்டணம் 12,75,000 ரூபாய். இந்த வீட்டில் இருந்து கோட்டபாய ராஜபக்ஷ வெளியேறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கொழும்பு 7 பெல்ஜெட் பகுதியில் வழங்கப்பட்டிருந்த வீடு 3,132 மில்லியன் ரூபாய் பெறுமதியானது. இதன் நடைமுறை சந்தை மாத வாடகை கட்டணம் 29 லட்சம் ரூபாய். இந்த வீட்டில் இருந்து ரணில் விக்ரமசிங்க வெளியேறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் பாரியாரான ஹேமா பிரேமதாச கொழும்பு 7இல் உள்ள அரசாங்கத்திற்கு சொந்தமான வீட்டில் வசித்தார். தற்போது அங்கிருந்து வெளியேறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவிற்கு கொழும்பு 7 பகுதியில் 1,005.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீடு வழங்கப்பட்டது. இவர் இன்றும் இந்த வீட்டில் தான் வசிக்கின்றார். அந்த வீட்டின் நடைமுறை சந்தை மாத வாடகை 9 லட்சம் ரூபாய் ஆகும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் பௌத்தலோகா மாவட்ட வீடு தொடர்பில் குறிப்பிட்டதன் பின்னர் மஹிந்தவின் வீட்டை பார்ப்போம் என்று அமைப்பும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வீடு 1 ஏக்கர் 13.8 பேச்சஸ் நிலப்பரப்பில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 3,128 மில்லியன் ரூபாய் பெறுமதியானது. 46 லட்சம் ரூபாய் மாத வாடகை பெறுமதியானது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க வசிக்கும் வீட்டின் பெறுமதி மதிப்பிடப்படவில்லை. அவர் நாடு திரும்பியதும் வீட்டை மதிப்பிடுமாறு குறிப்பிட்டுள்ளார். ஆகவே வெகு விரைவில் அந்த வீட்டின் பெறுமதி தொடர்பான விவரங்கள் நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்கப்படும். முன்னாள் ஜனாதிபதிகள் வசிக்கும் வீடுகளை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பு வழங்குவதற்கும் மக்களின் வரிப்பணமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசிக்கும் வீட்டுக்கு பெருமளவான நிதி செலவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.